திருவிழாவின் ஒரு பகுதியாக மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் இன்று நடைபெறுகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ராமானுஜம் தரும் நேரடி தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். ராமானுஜம், அழகர் எப்போது ஆற்றில் இறங்குகிறார்? இது தொடர்பான வரலாற்று தகவல்களை சொல்லுங்க ராமானுஜம். அதாவது கள்ளழகரை இப்ப நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி, கள்ளழகர் ஆற்றில் இறங்குவதற்காக வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சி தான் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கள்ளழகர் கோபத்தில் இருப்பதாக கருதி அவருடைய பக்தர்கள் தண்ணீரை பீச்சி அடிக்கிறார்கள். அதற்கு புராண வரலாறுகள் என்ன கூறுகிறது என்றால், கள்ளழகருடைய சகோதரியான மீனாட்சிக்கு மதுரையில் வைத்து திருமணம் நடக்கிறது. மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருமணம் நடக்கிறது. அந்த திருமணத்திற்காக அழகர் கோவிலிருந்து கள்ளழகர் புறப்பட்டு மதுரைக்கு வந்து கொண்டிருக்கிறார். அவர் வருவதற்கு காலதாமதமானதால் சுந்தரேஸ்வரர் புதிதாக ஒரு தற்காலிகமாக ஒரு பெருமாளை உருவாக்கியதாகவும் அவரை சகோதராக பாவித்துக் கொள்ளும்படி கூறியதாகவும் அவரது தலைமையில் திருமணம் முடிந்து விடுகிறது. இந்த திருமணம் முடிந்த நிகழ்ச்சியை கள்ளழகர் வைகாற்றிற்கு வரும்போது அந்த பெருமாள் என்பவர் தெரிவிக்கிறார். இதனால் கள்ளழகர் தன்னுடைய தங்கையுடைய கல்யாணத்திற்கு தான் இல்லாமல் நடந்து விட்டதே என்ற கோபத்தில் வேகமாக ஆற்றில் குளித்துவிட்டு திரும்பி மீனாட்சியும் சுந்தரேஸ்வரையும் சந்திக்காமல் நேரடியாக திரும்பவும் அவர் அழகர் மலைக்கு செல்வதாக புராண வரலாறுகள் கூறுகின்றன. இந்த வரலாற்றை உருவாக்கியவர் திருமலை நாயக்கர் என்றும், அதற்கு முன்னர் அந்த திருமலை நாயக்கர் எதற்காக இப்படி ஒரு வரலாற்றை உருவாக்கினார் என்ற வரலாற்று ஆய்வாளர்களிடம் கேட்டபோது, சைவர்கள் வைணவர்கள் என்று இரண்டு பிரிவுகளாக இந்த பகுதியில் மக்கள் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். குறிப்பாக சைவர்களுக்கும் வைணவர்களுக்கும் பிரச்சனை இருந்திருக்கிறது. எனவே சைவ மதத்தை சார்ந்த சுந்தரேஸ்வரர் வைணவ மதத்தை சார்ந்த திருமாலுடைய சகோதரியான மீனாட்சியை திருமணம் செய்து கொள்வதும் சைவத்திற்கும் வைணவத்திற்கும் ஒரு இணைப்பு விழாவாக இந்த விழா கொண்டாடப்படுவதாகவும், இதற்காகவே இந்த விழா கொண்டாடப்படுகிறது. பொதுவாக மீனாட்சியோட திருமணம் மாசி மாதங்களில் நடைபெற்று வந்ததாகவும், கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் தை மாதத்தில் நடைபெற்றதாகவும், இது இரண்டையும் ஒன்றாக இணைத்து சித்திரை மாதத்தில் திருமலை நாயக்கர் உருவாக்கியதனால்தான் இந்த விழா இத்தனை ஆண்டுகளாக கொண்டாடப்பட்டு வருகிறதாகவும் புராண வரலாறுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. சரண்யா, ராமானுஜர், கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சிக்காக பிரத்யேகமாக என்ன மாதிரியான ஏற்பாடுகள் அங்க செய்யப்பட்டிருக்கு? அதாவது கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சியை ஆண்டுதோறும் குறைந்தபட்சம் 5 லட்சம் மக்கள் நேரடியாக பார்த்து தரிசித்து செல்வார்கள் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டு அதைவிட கூட்டம் சற்று அதிகமாகவே இருப்பதாகவே காணப்படுகிறது. கள்ளழகர் ஆற்றில் இருக்கிறதற்காக நாம் இந்த காட்சியை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்கள் சாறை சாரியாக ஆற்றுக்குள் தண்ணீர் ஓடினாலும் அதற்குள் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இந்த பகுதியில் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கலாம். பொதுமக்கள் ஆற்றின் வழியாக வருவதை, இவர்கள் எல்லோரும் அந்த மறு கரையில் இருந்து ஆற்றுக்குள் இப்படி இந்த பக்கம் வருவதை தான் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கான ஏற்பாடுகளை பொறுத்தவரை மதுரை மாநகராட்சியை பொறுத்தவரை பல்வேறு இடங்களில் 50 லட்சம் ரூபாய் செலவில் பல்வேறு இடங்களில் குடிநீர் தொட்டியை அமைத்திருக்கிறார்கள். அதே போல் மதுரை மாவட்ட காவல்துறையினர் தென்மண்டலத்தில் உள்ள அனைத்து சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதற்காக இவ்வளவு தீவிரமான பாதுகாப்பு என்று நாம் கேட்டபோது அவர்கள் குறிப்பிட்ட காரணம், தீவிரவாத அச்சுறுத்தல்கள் இருப்பதாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு இருப்பதாக கடந்த 6 மாதத்திற்கு முன்னரே மத்திய உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்ததை தொடர்ந்து நாங்கள் ஏற்கனவே பாதுகாப்பு ஏற்பாடை தீவிரப்படுத்தி அதன் ஒரு பகுதியாக அதிக அளவில் மக்கள் கூடுவதால் இது போன்ற ஏற்பாடுகளை செய்திருப்பதாகவும், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி மட்டுமே சுமார் 20 கண்காணிப்பு கோபுரங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இது மட்டும் இல்லாமல் இந்த விழா நடக்கக்கூடிய மைதானத்திற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா காவலர்கள் அது ஒரு மேடை அமைத்து அதிலிருந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கண்காணிப்பு கோபுரத்தை தான் நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கு இருக்கக்கூடிய காவலர் பொதுமக்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான எச்சரிக்கை என்றால், சந்தேகப்படும்படியான நபர்கள் யார் இங்கு வந்திருந்தாலும் உடனடியாக எங்களுக்கு தகவல் கொடுங்கள் என்ற தகவலை தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த திருவிழா மிகவும் அமைதியாக நடைபெற வேண்டும் என்பதற்காக தீவிரமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும், இது ஒரு பக்கம் இருக்க தீயணைப்புத் துறையினரும் அதிக அளவில் தேவையான இடங்களில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆம்புலன்ஸும் தேவையான இடங்களில் அதிக அளவில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. சரண்யா, ராமானுஜம், இப்ப இந்த நிகழ்ச்சிக்காக மதுரை மாவட்டத்திலிருந்து பல்வேறு இடங்களில் இருந்து பக்தர்கள் வந்திருப்பாங்க. அதனால அவர்களுக்கு போக்குவரத்து வசதிகள்லாம் எப்படி செய்யப்பட்டிருக்கு? அவங்க பக்தர்களுக்கு அங்க மேலும் பல்வேறுபட்ட வசதிகள் எப்படி இருக்கு? போக்குவரத்தை பொறுத்தவரை மதுரை மாநகருக்குள் மீனாட்சி அம்மன் கோவிலிலிருந்து குறிப்பாக பல்வேறு இடங்கள் போக்குவரத்து கிட்டத்தட்ட அடியோடு நிறுத்தப்பட்டு விட்டது என்று கூறலாம். பொதுமக்களை பொறுத்தவரை இரவு முதல் பகல், அதாவது நேற்று என்று கள்ளழகர் அழகர் கோவிலில் இறங்குகிறாரோ அங்கிருந்து அவர் எதிர் சேவை என்று அழைக்கிறார்கள். அவர் வரும்போது அவரோடு நடந்து வருவார்கள். எனவே போக்குவரத்தை பொறுத்தவரை மாநகருக்கு வெளியே போக்குவரத்து இடங்களில் ஆங்காங்கே பார்க்கிங் பகுதிகள் தயார் செய்யப்பட்டுள்ள அதில் நிறுத்திவிட்டு வருகிறார்கள். மற்ற வெளியூரிலிருந்து வரும் பயணிகள் மாட்டுத்தாவணியில் இருந்து நேரடியாக நடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள்.
பொதுமக்களை பொறுத்தவரை இந்த விழாவிற்காக எந்த ஆண்டுமே அரசு போக்குவரத்து சேவை செய்து கொடுக்க வேண்டும் எதிர்பார்ப்பதில்லை. ஏனென்றால் தேரோட்டம் மற்றும் இது போன்ற ஊர்வலமாக அழகர் வருவதால் அழகரோடு சேர்ந்து நடந்து வருவதை தங்களுக்கு பெருமையாக நினைக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கு வரும் பொதுமக்கள் பார்த்தீர்கள் கள்ளழகர் போல் வேடமிட்டு வருகிறார்கள். அந்த வேடமிட்டு வருபவர்கள் தங்களோடு தண்ணீர் குழாயோடு பீச்சி அடிப்பார்கள். அந்த தண்ணீர் குழாய் என்றால் கோபமாக இருக்கும் அழகரை சாந்தப்படுத்துவதற்காக இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் தற்போது விழா பார்த்தீர்கள் மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த புராண வரலாறுகளை பொதுமக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கூறுகிறார்கள். இது குறித்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக தமிழ் பேராசிரியர் தோ பரமசிவன் பல்வேறு ஆய்வு நடத்தியிருக்கிறார். அவருடைய ஆய்வு கட்டுரையில் பார்த்திருக்கிறால் இது போன்ற விழாக்கள் பொதுமக்கள் அதிக அளவில் கூறுவதற்காக இப்பொழுது நாம் நேரடியாக பார்க்கக்கூடிய காட்சி பார்த்திருந்தால் 5 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் நாம் இது ஒரு பகுதி தான் காட்டிக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு பல்வேறு பகுதிகள் பொதுமக்கள் இருக்கிறார்கள். இப்படி பொதுமக்கள் ஒரே இடத்தில் விழா கொண்டாடுவதற்காக அந்த காலத்தில் சைவ வைணவ பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவும் உருவாக்கப்பட்டதுதான் இந்த கள்ளழகர் வரலாறு என்று அவர் ஆய்வில் தெரிவித்திருக்கிறார். அதற்கு ஏற்றாறு போலதான் இந்த கூட்டத்தை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். மக்கள் தங்களுக்குள் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை மறந்து ஒன்றாக சந்தோஷமாக கொண்டாடுகிறார்கள். தென் தமிழகம் மட்டுமல்ல தமிழகத்திலேயே இவ்வளவு பெரிய ஒரு திருவிழா, அதாவது ஒரு 5-6 மாவட்டங்கள் சேர்ந்து ஒரே இடத்தில் இவ்வளவு பொதுமக்கள் கூடக்கூடிய திருவிழா என்றால் அது கள்ளழகர் ஆற்றில் இறக்கக்கூடிய வைபவம் மட்டுமே. எனவே இதற்கு அதிக அளவில் கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு பல்வேறு வகையான அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களில் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் பொதுமக்களுக்கு இலவசமாக உணவு வகைகளை வழங்குகின்றன. மீனாட்சி அம்மன் கோயிலில் மட்டும் 50,000க்கும் மேற்பட்டோருக்கு இலவசமாக